வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இதுவரை அதாவது பார்த்தீங்கன்னா நோட்ஸு ப்ளஸ் வினா வங்கி நம்ம வீடியோவை நிறையா போட்டிருந்தோம். ஓகேங்களா? யாருமே கமாண்டில் சொல்லலை. அதாவது பார்த்தீங்கன்னா வினா வங்கி மட்டும் போடு, இல்லை ஓகேங்களா நோட்ஸ் மட்டும் போட்டால் எனக்கு நல்லா இருக்குது, இல்லை எனக்கு வினா வங்கி போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு கமாண்டில் ஓகேங்களா மெசேஜ் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம். ஓகேங்களா? தமிழ் இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஓகேங்களா கரெக்டான அந்த இதை ஆன்சர் பண்ண முடியும். தியரியில் நம்ம வீட்டில் இருந்து படிச்சுக்கலாம். ஆனால் இலக்கணம் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் இலக்கணம் தேவை. மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இலக்கண வீடியோவை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், பொதுத்தமிழ் இலக்கணம், இலக்கண மொழிபெயர்ச்சி, இலக்கண தகவல்கள். பாருங்கள், இலக்கணத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கு கூட்டல் அணம். இலக்கணத்தை எப்படி பிரிக்கிறோம்? ஓகேங்களா? இலக்கு கூட்டல் அணம். இலக்கணத்தை எப்படி பிரிக்கிறோம்? இலக்கு கூட்டல் அணம். பாருங்கள், ஓகேங்களா? இந்த இலக்கணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா புணர்ச்சி விதிகள் படி ஓகேங்களா இலக்கணமாக மாறி வருது. அது எப்படி நம்ம பார்ப்போம். இந்த கூ அப்படிங்கிறது நம்ம எப்படி பிரிப்போம்? ஓகேங்களா? கூ எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஊ, இக்கு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். ஓகேங்களா? அப்போ இக்கு கூட்டல் ஊ கூன்னு படிப்போம் ப்ளஸ் ஆ. இந்த ஆ அதாவது பார்த்தீங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் சேருவது. நிலைமொழி ஓகேங்களா வருமொழியான ஆ இரண்டும் இணையும் பொழுது ஓகேங்களா உயிரெழுத்துக்களில் ஓகேங்களா நிலைமொழியில் இருக்கிற உயிரெழுத்து உயிர் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல இக்குன்னு மாறிடும். அப்போ என்ன மாறிடும்? இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ என்னவா மாறும்? காவாக மாறிடும். அதுதான் இந்த இலக்கணம். அதுதான் இந்த இலக்கணம். அப்போ இலக்கு என்றால் குறிக்கோள் என்று பொருள். இலக்கு என்றால் குறிக்கோள் என்று பொருள். அணம் என்றால் உயர்ந்தது என்று பொருள். இலக்கு என்றால் குறிக்கோள் என்று பொருள், அணம் என்றால் உயர்ந்தது என்று பொருள். அப்போ எனவே மொழியின் உயர்ந்த குறிக்கோள்களை கூறுவதே இலக்கணமாகும். மொழியின் உயர்ந்த குறிக்கோள்களை கூறுவதே இலக்கணமாகும். மொழியின் உயர்ந்த குறிக்கோள்களை கூறுவதே இலக்கணமாகும். மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி. ஒருவர் தம் கருத்தை வெளியிடவும் அதை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழியே. அம்மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் கற்கவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணமாகும். உலகிலேயே 6000 மொழிகள் பேசப்படுகிறது. உலகில் எத்தனை மொழி? 6000 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 மட்டுமே. அப்போ உலகில் எத்தனை மொழி பேசுகிறாங்க? 6000 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் இலக்கண இலக்கிய வளமுடையது 3000 மொழிகள் மட்டுமே. 3000 மொழிகள் மட்டுமே. அடுத்து பாருங்க, அனைத்து மொழியும் இலக்கணத்தை பற்றி கூறும். அப்போ அனைத்து மொழியும் இலக்கணத்தை பற்றி கூறும். ஆனால் தமிழ் இலக்கணம் அவற்றுடன் சேர்ந்து வாழ்வியலுக்கான பொருளிலக்கணத்தை பற்றி கூறும். அப்போ அனைத்து மொழிகளும் இலக்கணத்தை பற்றி கூறும். ஆனால் தமிழ் இலக்கணம் அவற்றுடன் சேர்ந்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தை பற்றி கூறும். பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். ஒன்று அகம், இன்னொன்று புறம். சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. அப்போ சில மொழிகள் மட்டுமே பேச்சு மொழியும் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. மனிதன்
முதலில் தோன்றிய இடம் லெமோரியா கண்டம். மனுஷன் முதல்ல தோன்றிய இடம் லெமோரியா கண்டம். அக்கண்டத்தில்தான் தமிழ் தோன்றியது என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம். அப்போ மனிதன் முதல்ல தோன்றிய இடம் லெமோரியா கண்டம். அக்கண்டத்தில்தான் தமிழ் தோன்றியது என்று தண்டி அலங்காரம் நூல் கூறுகிறது. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டிற்கு முதல் மொழியே தமிழே என்று கூறியவர் பன்மொழி அப்பாதுரையர். உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் மீண்டும் புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். அப்போ உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் இருந்தால் மீண்டும் புதித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். யாரு? கால்டுவெல். அப்போ உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். அதனால் திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி. அப்போ திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி என்று கூறியவர் செல்வ கேசவ முதலியார். இங்கே பாரு, கா என்பது கம்பராமாயணம், தீ என்பது திருக்குறள். அப்போ திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி என்று கூறியவர் செல்வ கேசவ முதலியார். அடுத்த டாபிக் பாருங்க, இயல் 1 தமிழ் எழுத்துக்களின் வகை தோகை. தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படுது பாருங்க? 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். 1 எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா? அணி இலக்கணம். அதில் நம்ம எழுத்தை மட்டும் பார்க்க போகிறோம் பாருங்க. அப்போ எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அதில் பாருங்கள், எழுத்திலக்கணம் எண்ணு, பெயர், பிறப்பு, மாத்திரை. எழுத்தினுடைய வடிவம் பாருங்கள், ஒளி வடிவம், வரி வடிவம். ஓகேங்களா? அப்போ எழுத்திலக்கணத்தில் எண்ணு, பெயர், பிறப்பு, மாத்திரை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் எழுத்து வடிவத்தில் ஒளி வடிவம், வரி வடிவம், ஒளி வடிவம், வரி வடிவம். பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 247 எழுத்துக்கள். அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1. அப்போ மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். ஓகேங்களா? 247 எழுத்துக்கள். அப்போ இந்த இலக்கணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இலக்கணத்தை ஒவ்வொரு நூலும் சொல்லும். ஓகேங்களா? அதாவது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம் அப்படின்னு 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். அப்போ 5 இலக்கணம் என்னது? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அப்போ இந்த 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய பாருங்க நூலுங்க. அகத்தியம், ஆசிரியர் அகத்தியர். இது 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். வீரசோழியம், புத்தமித்திரர். தொன்னூல் விளக்கம். ஓகேங்களா? வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கணம் வீரமாமுனிவர். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். அபிநயம் அபிநயனார். முத்துவீரியம் முத்து வீர உபாபாத்தியர். சுவாமிநாதம் சுவாமி கவிராயர் அல்லது தேசிய கவிராயர்னு சொல்லுவாங்க. தேசிய கவிராயர். அப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 இந்த 7 நூலும் 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா இந்த 7 இலக்கண நூல் தான். ஓகேங்களா? அகத்தியம், வீரசோழியம், தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம், அபிநயம், முத்துவீரியம், சுவாமிநாதம். இது 7 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஓகேங்களா, இதில் ஒரு 3 இலக்கண நூல் கொடுத்துட்டு
வேறு இலக்கண நன்னூல் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தியம், வீர சோழியம், தொன்னூல் விளக்கம், நேமிநாதம் அப்படின்னு 4 இதையும் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா இதில் பொருந்தாதது நேமிநாதம் மட்டும்தான். ஏன்னா இது 2 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல், இது 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். அப்போ 5 இலக்கண நூல்கள் இது எல்லாமே. 3 இலக்கண நூல்கள், 3னா எழுத்து, சொல்லு, பொருள், இந்த 3 பற்றியும் சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம். 2 இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் பாருங்க, நன்னூல் பவனநந்தி முனிவர், நேமிநாதம் குணவீர பண்டிதர். அப்போ 3 இலக்கணத்தை எழுதியவர் தொல்காப்பியர், நூல் பேர் தொல்காப்பியம். 2 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல், அதாவது எழுத்து சொல்லு மட்டும், நன்னூல் பவனநந்தி முனிவர், நேமிநாதம் குணவீர பண்டிதர், குணவீர பண்டிதர். அடுத்து பாருங்க ஓகேங்களா. எழுத்துல நம்ம உயிரெழுத்து பார்க்குறோம். உயிரெழுத்து ஓகேங்களா 12 ஆ முதல் ஔ வரை 2 வகைப்படும் ஓகேங்களா. உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் ஔ வரை 2 வகைப்படும். 1 குறிலு, 1 குறிலு, 2 நெடிலு. அப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, அதில் ஆ முதல் ஔ வரை 2 வகைப்படும்னு சொல்கிறாங்க. அதில் குறில் 1, நெடில் 2. குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5, இது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. பாருங்க, ஆ, இ, ஓகேங்களா, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்தும் நெடில் எழுத்துக்கள். அப்போ குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை. குறில் எழுத்து மொத்தம் இதில் 12ல் 5 குறில் எழுத்து, நெடில் 7 நெடில் எழுத்து. அப்போ குறில் 1 மாத்திரை அளவு, நெடில் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. பாருங்க, அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1 வல்லினம், இடையினம், மெல்லினம். அப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ வல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அரை மாத்திரை ஓகேங்களா. மெல்லினது அரை மாத்திரை. அப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம் 3மே அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது. பாருங்க, வல்லின எழுத்துக்கள் கா, இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, எரு ஓகேங்களா. இந்த 6 எழுத்துக்களும் ஓகேங்களா வல்லின எழுத்துக்கள். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர், இது 6 எழுத்துக்களும் வல்லின மெய் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, இடையின மெய் எழுத்துக்கள் இ, இர், இல், இவ்வு, இல்லு, இல்லு. இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, மெல்லின மெய்யெழுத்துக்கள், இது இடையின மெய்யெழுத்து. அடுத்தது மெல்லின மெய்யெழுத்து, அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இங்கு, இங்கு, இன்னு, இத்து, இப்பு, இன்னு, இது 6ம் மெல்லின மெய்யெழுத்துக்கள். அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 216. 216 ஓகேங்களா. இந்த 216 எப்படி வருதுன்னா ஓகேங்களா 2 வகைப்படும். 90 + 120. இது எப்படி சார் 90 120ன்னு போட்டாங்க அப்படின்னா கீழே நான் காட்டுறேன் ஒன்றொன்னா ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் குறில்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ உயிர்மெய் ஓகேங்களா. அப்போ உயிரெழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 6 3 18 ஆச்சா. 6 3 18, 6 6 3, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, இதில் ஒரு 6, 6 3 ஓகேங்களா 18 ஆச்சா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா அதில் குறில்னு கேட்குறாங்க. அப்போ குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 ஓகேங்களா. குறில் எழுத்துக்கள் 5. அப்போ 18 × 5 90. அதுதான் இந்த 90 காட்டியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், உயிர்மை நெடில் எழுத்துக்கள். உயிர்மை நெடில் எழுத்துக்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, நெடில் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் ஓகேங்களா. 2ஐயும் பெருக்கினா
126. ஓகேங்களா, 126 ப்ளஸ் 90 216 எழுத்துக்கள். அப்போ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216. அந்த 216 எப்படி பிரிக்கிறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126. இரண்டையும் சேர்த்தனா 216. 216 18 பெருக்கல் 7 126 216 216. ஓகேங்களா, இதில் பாருங்கள். ஓகேங்களா, இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ, இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. ரெண்டும் இணையும் பொழுது காவா மாறிடும். இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் ஏ கே. இந்த அமைப்பில் மாறும். அதே மாதிரி பாருங்கள், நெடில் எழுத்தில் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா, இக்கு கூட்டல் ஈனா கி, இக்கு கூட்டல் ஊனா கு, இக்கு கூட்டல் ஏனா கே, இக்கு கூட்டல் ஐனா கை. இது மாதிரி ஓகேங்களா, உயிர்மையும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வருவது உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று. ஓகேங்களா, அதுதான் 3 புள்ளிகளை உடையது. இது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆயுத எழுத்து 1. ஓகேங்களா, 3 புள்ளிகளை உடையது. ஓகேங்களா, இது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியவை. அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியவை. அடுத்து பாருங்க, இயல் 2. அடுத்தது இயல் 2. முதலெழுத்துக்களும் சார்பெழுத்துக்களும். முதல் எழுத்தும் சார்பெழுத்துக்களும். அப்போ எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுன்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஓகேங்களா, அப்போ ஓகேங்களா, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுன்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. அப்போ முதலெழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தே இயங்கக்கூடிய எழுத்து முதலெழுத்து. முதலெழுத்தை சார்ந்து ஒலிக்கக்கூடிய எழுத்து சார்பெழுத்து. ஓகேங்களா, அதில் பாருங்கள், முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 30. முதலெழுத்துக்கள் மொத்தம் 30. அது எப்படின்னு பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அப்போ 12 ப்ளஸ் 18. ஓகேங்களா, கூட்டினேன்னா 30. அப்போ முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 30. அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஆக 30 எழுத்துக்கள் தான் ஓகேங்களா முதலெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, முதலெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடியது 30. 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்து. ஓகேங்களா, அப்போ பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள். அடுத்து பாருங்கள், சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 10 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னு நன்னூலில் பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. சார்பெழுத்துக்கள் 10 அப்படின்னு நன்னூலில் பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார்பெழுத்துக்கள் 3 தான் அப்படின்னு தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பிய நூலில் சொல்லியிருக்காரு. அப்போ சார்பெழுத்துக்கள் முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படுன்னு நன்னூலில் பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார்பெழுத்துக்கள் 3 தான் வகைப்படும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பிய நூலில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ சார்பெழுத்துக்கள் 10 நம்ம இங்கே சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 3 தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நூல் ஆயுதம், குற்றியலுகரம், குற்றிய லிகரம். இது 3 தான் ஓகேங்களா சார்பெழுத்துக்கள்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஓகேங்களா, அப்போ சார்பெழுத்துக்கள் 3 அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அந்த 3 எழுத்துக்கள் என்னென்ன பாருங்கள், ஆயுத எழுத்து, குற்றியலுகரம், குற்றிய லிகரம். குற்றியலுகரம், குற்றிய லிகரம். அடுத்து பாருங்கள், சார்பெழுத்துக்கள் 10. அது என்னென்னு பாருங்கள், சார்பெழுத்துக்கள் 10. 1 உயிர்மை, ஆயுதம், உயலடபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்போ சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயலடபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு நன்னூலில் பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. சார்பெழுத்துக்கள் 10ன்னு நன்னூலில் பவனநந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. தொல்காப்பியர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம், குற்றியலுகரம், குற்றியலிகரம்
இந்த 3 மட்டும்தான் ஓகேங்களா சார்பெழுத்துக்கள்னு யார் சொல்கிறாங்க? தொல்காப்பியர் சொல்கிறாரு. தொல்காப்பியர் ஓகேங்களா சார்பெழுத்துக்கள் 10ன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணம். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒலியணுக்கள். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணம். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணம் ஒலியணுக்கள். தாமே தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றவை முதலெழுத்துக்கள். தாமே தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றவை முதலெழுத்துக்கள். முதலெழுத்தை சார்ந்து இயங்குவது சார்பெழுத்துக்கள். முதலெழுத்தை சார்ந்து இயங்குவது சார்பெழுத்துக்கள். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணம் ஒலியணுக்கள். தாமே தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றவை முதலெழுத்து. முதலெழுத்தை சார்ந்து இயங்குவது சார்பெழுத்து. அடுத்து பாருங்க ஓகேங்களா, உயிர் மெய் எழுத்து. உயிர் மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து மொத்தம் 216 ஓகேங்களா. 216 மெய் கூட்டல் உயிர், உயிர்மெய். உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒளி வடிவம். உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர் மெய் ஓகேங்களா. உயிர் மெய். உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒளி வடிவம். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். மாத்திரை உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்போ மாத்திரை அப்படின்னா ஓகேங்களா, அது நம்ம கீழே போவப்போ பார்ப்போம் ஓகேங்களா. 5 முதலெழுத்தை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள் ஆகும். முதலெழுத்தை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள். பாருங்கள், உயிர்மை 216, மெய்யும் உயிரும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒளி வடிவம். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். மாத்திரை உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதலெழுத்தை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள் ஆகும். முதலெழுத்தை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள் ஆகும். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 3 புள்ளிகள் தனித்த வடிவம் பெற்றது ஓகேங்களா. ஆயுத எழுத்து பாருங்க, நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஆயுத எழுத்து 3 புள்ளிகள் தனித்து வடிவம் பெற்றது. இந்த ஆயுத எழுத்துக்கு பாருங்க, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்னு வேறு பெயரில் அழைக்கலாங்க ஓகேங்களா. அது இல்லாத ஓகேங்களா அலி எழுத்துன்னு இன்னொன்று சொல்கிறான். அலி எழுத்து, அலி எழுத்துன்னு சொல்லலாம். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அலி எழுத்து அப்படின்னு ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்கள். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அலி எழுத்து. நுட்பமான ஒலிப்பு முறை. நுட்பமான ஒலிப்பு முறை. தனக்கு முன் குறிலும் தனக்கு பின் வல்லின உயிர்மை பெற்று இடையில் வரும். இடையில் வரும் பாருங்க ஓகேங்களா. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து ஓகேங்களா, தனக்கு பின் வல்லின உயிர்மை குறில். அப்போ அப்படி கூங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? இக்கு கூட்டல் ஊ, இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதுவோம். அதுதான் வல்லின உயிர்மை பெற்று இடையில் வரும். எடுத்துக்காட்டு எக்கு. எடுத்துக்காட்டு எக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, தனக்கு முன் ஒரு குறிலும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை பெற்று இடையில் வருவது தான் இந்த ஆயுத எழுத்து. உதாரணம் பார்த்தீங்கன்னா எக்கு. தனித்து இயங்காது. இது இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. உயிரையும் மெய்யையும் சார்ந்தால் உயிர்மெய் சார்பெழுத்து ஆகும். உயிரையும் மெய்யையும் சார்ந்ததால் சார்பெழுத்துக்கள். அப்போ ஆயுத எழுத்துக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துன்னு சொல்லலாம். ஆயுத எழுத்தை சார்பெழுத்துன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் உயிரையும் மெய்யையும் சார்ந்ததால் சார்பெழுத்துக்கள் எனலாம். அடுத்து பாருங்க, இயல் 3. இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்து. மொழிக்கு முதலில் வராத எழுத்து. மொழிக்கு
முதலில் வராத எழுத்துக்கள். சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பாருங்க. மெய்யெழுத்து ஓகேங்களா 18, சொல்லுக்கு அல்லது மொழிக்கு முதலில் வராத எழுத்து மெய்யெழுத்து 18. அடுத்தது டா நா ரா லா 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 ரா நா உயிர்மை வரிசையில் 96 வராது. ஆயுத எழுத்து 1. நகர வரிசையில் 11, சகர வரிசையில் 2, நகர வரிசையில் 8, யகர வரிசையில் 6, வகர வரிசையில் 4. அப்போ மொழிக்கு முதலில் வராத மொத்த எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 146. மொழிக்கு முதலில் வராத மொத்த எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 146. அடுத்து பாருங்க ஓகேங்களா. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், அதாவது சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்து பாருங்க ஓகேங்களா. மொழிக்கு முதலில் எழுத்துக்கள், முதலில் வரும் எழுத்துக்கள் பாருங்க. அம்மா, ஆடை, உயிரெழுத்து 12மே ஓகேங்களா. அடுத்து பாருங்க கா வரிசையில் 12, ஞா வரிசையில் 1, சா வரிசையில் 10, ஞா வரிசையில் எந்த ஞான்னு பாருங்க ஓகேங்களா. இந்த ஞா வரிசையில் எத்தனை ஓகேங்களா. நா வரிசையில் எத்தனை? நா வரிசையில் 4, தா வரிசையில் 12, நா வரிசையில் 12, பா வரிசையில் 12, மா வரிசையில் 12, யா வரிசையில் 6 ஓகேங்களா. அடுத்து வா வரிசையில் 8. ஆக மொத்தம் 101 எழுத்துக்கள். ஆக மொத்தம் 101 எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் 101. சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். அப்போ முதலில் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் பாருங்க ஓகேங்களா. இக்கு, இஞ்சி, இட்டுன்னு ஓகேங்களா 18 எழுத்துக்களுமே இருக்கு ஓகேங்களா. அதில் பாருங்க வா, அதை பார்த்தீங்கன்னா ஆ, ஆ, இ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, மெய் மொத்தம் 10 எழுத்துக்கள். அடுத்த வரிசையில் பாருங்கள் ஊல 9, ஊ, கா, ஓகேங்களா. அதாவது இந்த வரிசையில் இப்படி வரும் ஓகேங்களா. அதுதான் ஓகேங்களா. இதில் மொத்த எழுத்துக்கள் எத்தனை வரும்னு கேட்டாங்கன்னா 147 எழுத்துக்கள். மொத்தம் 147 எழுத்துக்கள். அடுத்து பாருங்க மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். அப்போ இறுதியில் வராத எழுத்துக்கள் பாருங்க உயிர்மை எழுத்துக்கள். உயரடபடையை தவிர்த்து 12 எழுத்துக்கள். ஆயுத எழுத்துக்கள் 1 ஓகேங்களா. இக்கு, இஞ்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு, இல்லு வல்லின எழுத்துக்கள் 6. இங்கு மெல்லின வெயில 1. ஞால வரிசையில் எழுத்துல 12. அடுத்து பாருங்க யகர வரிசையில் கே முதல் நவ் வரை 18 எழுத்துக்கள். ஔகார வரிசையில் நே தவிர்த்து 17 எழுத்துக்கள். அப்போ மொத்த எழுத்துக்கள் 67. அடுத்து பாருங்க சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள். அப்போ மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள். அடுத்து பாருங்க இயல் 1ல் இணை எழுத்து ஓகேங்களா. இணை எழுத்து ஒற்றுமை. இணை எழுத்து ஒற்றுமை பாருங்க. ஒலிக்கு முயற்சி ஓகேங்களா. முயற்சி பிறக்கும் இடம், முயற்சி பிறப்பு பிறக்கும் இடம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் உயிர் இணை எழுத்துக்கள் பாருங்க ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா குறிலுக்கு நெடில் எழுத்து. குறிலுக்கு ஆவுக்கு பாருங்க ஓகேங்களா. ஆவுக்கு ஓகேங்களா இணை எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆ. ஈக்கு இணை எழுத்து ஈ. ஊவுக்கு இணை எழுத்து ஏ இல்லை ஊ. ஏவுக்கு இணை எழுத்து ஏ. ஏவுக்கு இணை எழுத்து ஏ ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஈக்கு இணை எழுத்து ஐ.
ஓக்கு இணை எழுத்து ஓ, ஊக்கு இணை எழுத்து ஔ. ஓகேங்களா? அப்போ 2 எழுத்துக்கு மட்டும் பாருங்க. ஓகேங்களா? அப்போ குறிலுக்கு இணை எழுத்து நெடில் எழுத்து. குறிலுக்கு இனமானது நெடில் எழுத்து. இதில் 5 இருக்குது, இதில் 7 இருக்குது. அப்போ 5க்கு 5 குறில் நெடில் இணை எழுத்துக்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் எது எது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எழுத்து மட்டும். ஓகேங்களா? இ ஐ, ஊக்கு ஔ. இந்த 2 எழுத்து மட்டும். ஈக்கு ஐ, ஓகேங்களா, ஊக்கு ஔ. இந்த 2 இணை எழுத்து மட்டும் நமக்கு குறிலுக்கு நெடில் எழுத்து இணை எழுத்தில் இந்த 2 மட்டும் பார்த்துக்கோ. ஈக்கு ஐ, ஊக்கு ஔ. இது இணை எழுத்து. ஓகேங்களா? பாருங்கள், மெய் இணை எழுத்துக்கள், மெய்யில இணை எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்தில் இணை எழுத்து பார்த்தோம். இப்போ மெய்யில இணை எழுத்து. ஓகேங்களா? மெய்யில இணை எழுத்து பாருங்கள். ஓகேங்களா? வல்லினத்துக்கு 6, மெல்லினத்துக்கு 6, இடையினத்துக்கு 6. ஓகேங்களா? வல்லினத்துக்கு மெல்லின இணை எழுத்து. ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கு மெல்லின இணை எழுத்து பாருங்கள். இக்குக்கு இங்கு பாருங்கள், திங்கள். இச்சுக்கு இஞ்சி. ஓகேங்களா? பக்கத்திலே இருக்கும் பாருங்கள் 2 எழுத்தும். ஓகேங்களா? இட்டுக்கு பாருங்கள் இன்னு. இத்துக்கு பாருங்கள் இந்து. இப்புக்கு பாருங்கள் இம்மு. இருக்கு பாருங்கள் இன்னு. அப்போ வல்லினத்துக்கு இணை எழுத்து மெல்லின எழுத்து. இடையினத்துக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. இன எழுத்து கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12ல் ஓகேங்களா, குறிலுக்கு இனமான எழுத்து இணை எழுத்து நெடில் எழுத்து. ஓகேங்களா? 5 எழுத்து ஒரு மீதி 2க்கும் ஓகேங்களா உனக்கு இணை எழுத்து நம்ம சொன்னோம். இதில் வல்லினத்துக்கு மெல்லின எழுத்து இணை எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இடையின எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. இணை எழுத்து கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், எண்களில் எழுதக்கூடியது எண்ணில் பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? கா என்றால் 1, கா என்றால் 1, ஊ என்றால் 2, நூ என்றால் 3, சா என்றால், சா என்பது மேலே தூக்கிட்டு இருக்கும்படி, சா என்றால் 4, ரூ என்றால் 5, சா என்றால் 6, ஏ என்றால் 7, ஆ என்றால் 8, கூ என்றால் 9, கா போட்டு 0 போட்டேன்னா 10. ஓகேங்களா? இது 10. அப்போ எண்கள் முறையில் நம்ம எழுத்துக்களை இப்படி தான் அமைக்கிறோம். இப்போ நம்ம 50ன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 50. ஓகேங்களா? எழுத்தில் எழுது அப்படின்னா 5 எங்கே இருக்குது? ரூ. ஓகேங்களா? அப்போ 0 எங்கே இருக்குது? 0. ரூ போட்டு ஓ போட்டேன்னா 50. ஓகேங்களா? இப்படி தான் நாம் எழுத்தின் மூலம் எழுதக்கூடியது. இணை எழுத்துக்கள் பாருங்கள். ஐ ஔ, ஐ ஔ, ஈ உச்சி செரிய முதலெழுத்தை திவ்விரண்டும் பேரிடர் ஆய்வால் முறையே அப்படின்னு நன்னூலில் சொல்லியிருக்கு. இனமிற்கு காரணம் தானே முயற்சி அளவு பொருள்படி வானமென் டறிந்தோர் புடையப்ப பிணமே அப்படின்னு நன்னூரில் ஏவு அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? மயங்கொலி எழுத்துக்கள். ஓகேங்களா? இந்த 6வது புக்கில் அப்படியே கட்டம் போட்டு கொடுத்துருக்கான். இயல் 2ல் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி 6வது தமிழ் புக்கில் கட்டம் போட்டு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படுன்னு கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8 வகைப்படும் பாருங்க. நா, 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 லா, லா, லா. அப்போ இதில் 3. ஓகேங்களா? இந்த லாவில் 3, ரா, ரா, இதில் 2. அப்போ 3 + 2 மொத்தம் 8 எழுத்துக்கள். அப்போ மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படுன்னு கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8 வகைப்படும். பாருங்கள், நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நா, நா, ஞா. நா, நா, நா எழுத்து மயங்கொலி எழுத்துக்கள் பாருங்கள். ஓகேங்களா? நா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும்.
ஓகேங்களா? பாருங்கள், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். அந்த 3 சுழி நான் எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். அடுத்து பாருங்க, 2 சுழினா. அடுத்தது 2 சுழினா நாவின் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். நாவின் மேல் பகுதி அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். 2 சுழினா. அடுத்து பாருங்க, இந்த நாய் எப்படி பிறக்குதுன்னு. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். அப்போ 3க்கு வித்தியாசம் பாருங்க. ஓகேங்களா? இந்த 3 சுழினா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். அதாவது 3 சுழினா. அடுத்து 2 சுழினா பாருங்க, நாவின் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். 2 சுழினா. இந்த நான் பாருங்க, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும். அப்போ 3 நாவு எந்தெந்த இடத்துல பிறக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இந்த நகரத்தினுடைய வேறுபாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க, பொருள் வேறுபாடு. பொருள் வேறுபாடு அதை பாருங்க. இட்டு இன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இத்து இன்னு, எரு இன்னு. இந்த எழுத்துக்கள் பாருங்கள் எப்படி மாறுன்னு பாருங்கள். இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். கண்டம். ஓகேங்களா? டாக்கு பதிலாக இன்னு வந்துடும். ஓகேங்களா? இன்னுக்கு பதிலாக டி, வண்டி, நண்டு. ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு பந்தல், அதுக்கு இணை எழுத்து பக்கத்துலேயே இருக்கும். சந்தனம், அதுக்கு தகுந்த இணை எழுத்து அங்கேயே இருக்கும். பந்து, மன்றம், நன்றி, கன்று. ஓகேங்களா? இது எல்லாமே இணை எழுத்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா டாவுக்கு இனமான இணை எழுத்து இட்டு இன்னு, இந்த இத்துக்கு இன்னு, இருக்கு இன்னு இணை எழுத்துக்கள். அதுதான் ஓகேங்களா? நம்ம எழுதுகிறப்ப கண்டம் அப்படின்னா அந்த இட்டுக்கு பகுதியில் இன்னு பகுதி வரும். வண்டி, இட்டுக்கு இட்டு, நண்டு, இது எல்லாமே அதனுடைய இணை எழுத்துக்கள். அதனுடைய இணை எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, அந்த நாவரிசையில் வேறுபாடு. நாவரிசையில் வேறுபாடு பாருங்க. ஓகேங்களா? ஆண் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது 3 சுழி இன்னு, இது 2 சுழி இன்னு. ஆண் என்றால் ஆண் மகனை குறிக்குது. ஓகேங்களா? இந்த 2 சுழி இன்னு போட்டால் பசுவை குறிக்குது. அதே பாருங்க, அன்னாள் 2 சுழி இன்னு. அன்னாள் அப்படின்னா அவள். இந்த இன்னில் பாருங்க, அன்னாள் அப்படின்னா அந்த நாள், அந்த நாள். ஆணில் பாருங்க, இன்னும் 3 சுழி இன்னு போட்டால் ஆண் மகன், 2 சுழி இன்னு போட்டால் பசு. அன்னாள் 2 சுழி இன்னு போட்டால் அவள். அன்னாள் அப்படின்னா அந்த நாள். அடுத்து பாருங்க, உன். ஓகேங்களா? உன் 3 சுழி இன்னு போட்டால் சாப்பிடு, 2 சுழி இன்னு போட்டால் உன்னுடைய, 2 சுழி இன்னு போட்டால் உன்னுடைய. அடுத்து பாருங்க, நன்னாள். ஓகேங்களா? நன்னாள் அப்படின்னா நல்ல நாள். நன்னாள் அப்படின்னு இந்த நாளை போட்டால் நம் நாள். அடுத்து பாருங்க, ஊன். ஓகேங்களா? ஊன்னு போட்டால் உணவு, 2 சுழி ஊன் போட்டால் இறைச்சி. தேநீர் பாருங்க, இந்த நீ போட்டால் தேன் கலந்த நீர், இந்த நீ போட்டால் தேன் கலந்த நீர். இந்த நீர் போடு பாரு, இந்த நீ பாருங்க தேயிலை நீர், இந்த நீர் தேயிலை நீர். அடுத்து பாருங்க, திணையில் 3 சுழி நை போட்டால் ஒழுக்கம், 2 சுழி நை போட்டால் தானியம். திணையில் 3 சுழி திணை போட்டால் ஒழுக்கம், 2 சுழி திணை போட்டால் தானியம். முன்னாள் பாருங்க, 2 சுழி இன்னு போட்டால் முந்தைய நாள். முன்னாள் அப்படின்னா 3 நாள். அடுத்து பாருங்க, வானம் 3 சுழி நான் போட்டால் வெடி, 2 சுழி நான் போட்டால் ஆகாயம். இந்நாள் 2 சுழி இன்னு போட்டால் இனிய நாள். பாருங்க, இந்த நாள், இந்த நாள், இந்நாள், இந்த நாள். அடுத்து பாருங்க, 3 சுழி நீ பனி, 3 சுழி நீ போட்டால் வேலை, 2 சுழி நீ போட்டால் குளிர்ச்சி. பனி என்றால் குளிர்ச்சி. ரெண்டுமே பனி பனின்னு தான் நம்ம படிப்போம். 3 சுழி பனி போட்டால் வேலை, 2 சுழி பனி போட்டால் குளிர்ச்சி. அடுத்து பாருங்க, தன்னலம் 2 சுழி நான் போட்டால் தன்னுடைய நலம். தன் நலம் அப்படின்னா தம் நலம், தம் நலம். அப்போ நகர நகர ஓகேங்களா வேறுபாடு இந்த அமைப்பில் தான்
அமையும். நகர நகர வேறுபாடு இந்த அமைப்பில் தான் அமையும். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, பொருள் வேறுபாடு. பொருள் வேறுபாடு லகர லகர லா லா லா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நால 3ல் பார்த்தோம். இப்போ லா 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 அப்படிங்கிற 3 மயங்கொலி பிழையை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லா பாருங்கள், இந்த லா. ஓகேங்களா, நான் மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் பிறக்கும். இதுக்கு வகர லகரம்னு சொல்கிறாங்க. வகர லகரம் இது இந்த லா. அடுத்தது பாருங்க, இந்த லாவை பாரு. நான் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்கும். இது பொது லகரம். இது பொது லகரம். நாவின் இந்த லா பாருங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் பிறக்கும். இது சிறப்பு லகரம். அப்போ சிறப்பு லகரம்னா எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த லா தான். கொஷினில் சிறப்பு லகரம் எந்த லான்னு கேட்டாங்கன்னா இந்த லா தான். மறுபடியும் பாருங்க, லா 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 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். இந்த லா பாருங்க, நான் மேல் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்கும். இதுக்கு வகர லகரன்னு சொல்லலாம். அடுத்த லா பாருங்க, ஓகேங்களா, நான் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், நான் மேல் அன்னத்தின் நடுப்பகுதிகளை தொடுவதால் லகரம் பிறக்கும். இது பொது லகரம். அடுத்து பாருங்க, இந்த லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் பிறக்கும். இந்த லாவுக்கு சிறப்பு லகரம் என்று பெயர். இந்த லாவுக்கு சிறப்பு லகரம் என்று பெயர். அடுத்து பாருங்க, 3 லாவுக்கும் வேறுபாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். 3 லாவுக்கும் வேறுபாடுகள் பாருங்க. இந்த லா அலை அப்படின்னா நீர் அலை. இந்த லா பாருங்க அலை புற்று. இந்த அலை பாருங்க கூப்பிடு. அப்போ 3 லாவுக்கு வேறுபாடு பாருங்க. இந்த லா, அடுத்தது இந்த லா, அடுத்தது இந்த லா. ஓகேங்களா, லகரம் 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 சிறப்பு லகரம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லா அலை. அலை இந்த லாவுக்கு நீர்நிலை. அலை இதே லா இந்த லைக்கு புற்று. இந்த லை அலை. ஓகேங்களா, கூப்பிடு. பாருங்கள், 3மே நம்ம படிக்கிறப்ப எப்படி படிப்போம்? அலை அலை அலைன்னு படிப்போம். அந்த எழுத்து வேறுபாடு பாருங்கள். இந்த லா போட்டால் நீர் அலை, இந்த லா போட்டால் புற்று, இந்த லா போட்டால் கூப்பிடு. அடுத்து பாருங்கள், இலை. இலை அப்படின்னா செடியின் இலை. இந்த இலை பாருங்க மெலிந்த அல்லது மெலி. இந்த லா பாருங்க நூல் இலை. நூல் இலை. இந்த இலை செடியின் இலை, இந்த இலை மெலிந்த, இந்த இலை நூல் இலை. அடுத்து பாருங்க விலை. விலை விலை 3 விலைக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த விலைக்கு மதிப்பு, இந்த விலைக்கு உருவாக்குதல், இந்த விலைக்கு விரும்பு. அடுத்து பாருங்க கலை. கலை கலை 3 கலைக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த கலைக்கு கல்வி அல்லது ஆடைன்னு சொல்லலாம். இந்த கலைக்கு நீக்கு அல்லது அழகு. இந்த கலைக்கு பாருங்க மூங்கில் அல்லது கரும்பு 2 சொல்லலாம். மூங்கில் அல்லது கரும்பு. ஓகேங்களா, கலை கலை 3 கலைக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த கலைக்கு கல்வி ஆடை, இந்த கலைக்கு நீக்கு அழகு, இந்த கலைக்கு மூங்கில் கரும்பு. மூங்கில் கரும்பு. அடுத்து பாருங்க பொருள் வேறுபாடு. பொருள் வேறுபாடு. ஓகேங்களா, அதாவது மயங்கொலி பிழையில் நகர நகர பார்த்தோம், லகர லகர 3ஐயும் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர ரகர ரகர ரா ரா எடுத்த 2ஐயும் பார்க்க போகிறோம். அப்போ 8 மயங்கொலி பிழையும் முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த ரா எப்படி படிக்கும் பாருங்கள். நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் பிறக்கும். இது இடையின ரகரம்னு சொல்கிறாங்க. இது இடையின ரகரம். இந்த ரா பாருங்க, நாவின் நுனிமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் பிறக்கும். இது பல்லின ரகரம். இது இடையின ரகரம், இது பல்லின ரகரம். அப்போ வேறுபாடு இதுக்கு என்ன? இந்த ரகரத்துக்கு பேர் இடையின ரகரம், இந்த ரகரத்துக்கு பல்லின ரகரம்.
மறுபடியும் பாருங்கள், 2 ராவும் எப்படி ஓகேங்களா தோன்றுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாவின் நுனிமேல் இந்த ரா, அதாவது பார்த்தீங்கன்னா இடையின ரகரம். நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் பிறக்கும். இதுக்கு பேர் இடையின ரகரம். இந்த ரா பாருங்க, நாவின் நுனிமேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் பிறக்கும். இந்த ராவுக்கு வல்லின ரகரம். வல்லின ரகரம் பாருங்க. ரகரம் ரகரம் ரெண்டுக்கு வித்தியாசம் பார்க்க போகிறோம். ரகரம் ரகரம் அறம் பாருங்க. இந்த அறம், இந்த அறத்துக்கு இரும்பை தேய்க்கும் கருவி. அறம் இரும்பை தேய்க்கும் கருவி. இந்த அறம் பாருங்க, தீமைக்கு நன்மை செய். தீமைக்கு நன்மை செய் அப்படிங்கிறது அந்த அறம். இறங்கு இறக்கப்பட்டு. இந்த இறங்கு பாரு, கீழே வா. உறவு இந்த ரா பாருங்க, வலிமை. இந்த உறவு பாருங்க, சொந்தம். ஏரி இந்த ரா பாருங்க, நீர்நிலை கூரை, வீட்டின் கூரை. இந்த ஏரி பாருங்க, மேலே ஏரி கூரை புடவை. கூரை புடவை. இதுதான் ரகர ரகர வேறுபாடு. ரகர ரகர வேறுபாடு. அடுத்து பாருங்க, இயல் 3 சுட்டெழுத்துக்கள். இயல் 3 சுட்டு எழுத்துக்கள். இயல் 3 சுட்டெழுத்து வினா எழுத்து 2 பார்க்க போகிறோம். சுட்டெழுத்து அண்டு கமா வினா எழுத்து. ஃபஸ்ட்டு நம்ம சுட்டெழுத்தை பார்ப்போம். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 3. சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3. ஆ இ உ. சுட்டி காட்டுவதனால இதுக்கு பேர் சுட்டெழுத்து. அந்த சுட்டு பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. ஓகேங்களா? அகச்சுட்டு பாருங்க, ஆ இ உ. புறச்சுட்டும் அதே தான், ஆ இ உ தான். எப்படி மாறுபடுதுன்னு பாருங்கள். சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தராத. பொருள் தராததான் அகச்சுட்டு. சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தரும். பொருள் பொருள் தருவது புறச்சுட்டு. அப்போ அகச்சுட்டு பிரித்தால் பொருள் தராது, புறச்சுட்டு பிரித்தால் பொருள் தரும். பாருங்கள் பாருங்கள், சுட்டெழுத்தை நீக்கிறோம், எந்த பொருளையும் தரல. ஓகேங்களா? இவன், அவன், உவன் 3யுமே அடிக்கிறோம், இந்தாண்ட பொருள் தரல. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், புறச்சுட்டில் அப்பெண்ணு, இப்பையன், இந்நூல். ஓகேங்களா? உயிரெழுத்து, அதாவது சுட்டெழுத்த 3யும் அடிக்கிறோம். பாருங்கள், பெண், பையன், நூல். அப்போ அகச்சுட்டில் பிரித்தால் பொருள் தராது, புறச்சுட்டில் பிரித்தால் பொருள் தரும். 2க்கு வித்தியாசம் பார்த்துக்கோ. அகச்சுட்டில் பிரித்தால் பொருள் தராது, புறச்சுட்டுகளில் பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரும். அடுத்து பாருங்க, ஆ என்பது அண்மை சுட்டு. ஆ என்பது அண்மை சுட்டு. அப்படின்னா அண்மை சுட்டு எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா இ. செய்மை சுட்டு எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆ. 2க்கு வித்தியாசம் பார்த்துக்கங்க. ஊ என்பது இடைமை சுட்டு. ஊ என்பது இடைமை சுட்டு. இடைமை சுட்டு. பாருங்க, ஓகேங்களா? அண்மை சுட்டு எழுத்து இ, செய்மை சுட்டு எழுத்து ஆ. அருகில் அண்மையில் சுட்டுவன அண்மை சுட்டு. இவன், இவர், இவள், இது, இவை, இவர்கள், இம்மரம், இவ்வீடு. இது எல்லாமே அண்மை சுட்டு. அதை பற்றின ஈ சொல்லக்கூடியது. செய்மை சுட்டு என்பது தொலைவில் செய்மையை சுட்டுவது. அவன், அவள், அவர், அது, அவை, அவர்கள், அம்மரம், அவ்வீடு. அடுத்து பாருங்கள், சுட்டு திரிபுன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆ அந்த என தெரிதல். ஈ இந்த என தெரிதல். பாருங்கள், அம்மரம் அந்த மரம், இவ்வீடு இந்த வீடு, இவ்வீடு இந்த வீடு. ஓகேங்களா? அப்போ சுட்டெழுத்து 3 வகைப்படும். ஆ இ உ. சுட்டெழுத்து எத்தனை வகைப்படும்? ஆ இ உ. ஆ என்பது செய்மை சுட்டு, ஈ என்பது அண்மை சுட்டு, ஊ என்பது
இடமை சுட்டு. அப்போ சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். ஆ இ உ. ஓகேங்களா? ஆ என்பது செய்மை சுட்டு, இ என்பது அண்மை சுட்டு, ஊ என்பது இடைமை சுட்டு. ஓகேங்களா? சுட்டு எழுத்துல ஊ மட்டும் தற்போது பயன்படுத்தப்படவில்லை. ஊ மட்டும் தற்போது பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் ஊ ஒரு சில இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஊ என்பது ஓகேங்களா சுட்டெழுத்து தான். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். தற்போது பயனிலையில் இல்லை. ஊ என்கின்ற சுட்டெழுத்து தற்போது பயனிலையில் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், உதுக்கண் என்றால் சற்று தொலைவில் பார். சற்று தொலைவில் பார். உதுக்கண் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம். முதுகு பக்கம் என்பது பொருள். உம்பர் என்றால் மேலே என்பது பொருள். ஊ எழுத்தை பயன்படுத்துவதில்லை. ஓகேங்களா? இது பழைய ஓல்டு புக்கில் இருக்குது. பழைய ஓல்டு புக்கில் இருக்குது. 6வது பழைய ஓல்டு புக்கில் இருக்குது. 6வது பழைய ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா? சுட்டெழுத்து 3 வகைப்படும். ஆ இ உ. ஊ என்பது தற்போது பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் தற்போது ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஓல்டு புக்கில் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், உதுக்கண் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள். உம்பர் என்றால் மேலே என்பது பொருள். ஊ எழுத்தை பயன்படுத்துவதில்லை. ஊ எழுத்தை பயன்படுத்துவதில்லை. அடுத்து பாருங்க, வினா எழுத்து. அடுத்தது வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 5 வகைப்படும். வினா எழுத்து எத்தனை? மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. ஓகேங்களா? 5 வினா எழுத்து பாருங்கள். இதில் 2 ப்ளஸ்ஸு, இதில் 2 ப்ளஸ்ஸு, இதில் 1. ஓகேங்களா? அப்போ ஆக மொத்தம் 5 வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 2. சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்து 2. அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்கன்னா 5. சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 2. சொல்லுக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 2. சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வினா வரும் எழுத்து ஒரே ஒரு வினா எழுத்து. ஆக மொத்தம் 5 வினா எழுத்துக்கள். பாருங்கள். ஓகேங்களா? ஏ யா சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்து. எங்கு, என்ன, யாருக்கு, யார். அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்து. அவனே, அவனா. சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் 2 இடத்துலையும் வரக்கூடிய வினா எழுத்து ஏ. ஏன், நீதானா. ஏன், நீதானா. அடுத்து பாருங்க, அந்த வினா எழுத்தையே 2 வகையாக பிரிக்கிறாங்க. அகவினா, புறவினா. வினா எழுத்தைய 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகவினா, இன்னொன்று புறவினா. அகவினா பாருங்க 3. ஏ யா ஏ. இதில் 3. ஓகேங்களா? இதில் பாருங்க ஆ ஓ ஏ. ஏ மட்டும் 2 இடத்துலையும் வருது. இதுலேயும் 3. ஓகேங்களா? வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது. இது அகவினா. வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது. பாருங்க, அது, யார், உன். ஓகேங்களா? அந்த வினா எழுத்தை நீக்கிச்சுன்னா பொருள் தராது. தராதது அகவினா. அடுத்து பாருங்க, புறவினா. வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரும். பொருள் தருவது புறவினா. புறவினா. பாரு, அவனா, அவனா. ஆவ நீக்கிட்டினா இன்னு வந்துடுது. வருவன. ஓவ நீக்கிட்டினா இன்னு வருது. நீ தானே, நீ தானே. ஓகேங்களா? அதை நீ நீக்கிட்டினா இன்னு வருது. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? அப்போ அகவினாவில் வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராது. புறவினாவில் வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரும். நீக்கினால் பொருள் தரும். நாம் ஏராளமான கேள்விகளை கேட்கக்கூடிய வினா எழுத்து அப்படின்னா ஆ. ஓகேங்களா? அதிகமான வினா எழுத்து. அப்போ வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். அந்த 5 வினா எழுத்துக்களில் அதிகமான வினாக்கள் கேட்கக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆ. ஓகேங்களா? நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா. ஓகேங்களா? சொற்றொடர் அழுத்தத்தை ஏற்பட காரணம். அப்போ எழுத்துக்கு அழுத்தம் தரக்கூடிய எழுத்து ஏ. ஒரு சொல்லுக்கு எழுத்தம் தர ஒரு சொல்லுக்கு அழுத்தம் தரக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஏ. ஓகேங்களா?
அப்போ வினா எழுத்தில் ஒரு சொல்லுக்கு அழுத்தம் தரக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஏ. ஏவுக்கு மாற்றாக தான் பயன்படுத்துவது வழக்கம் இருக்கிறது. அப்போ ஏவுக்கு பதிலாக நம்ம என்ன படுத்துகிறோம்? தான் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துகிறோம். ஏவுக்கு பதிலாக தான் என்கின்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்க, எழுத்துக்களில் சுட்டெழுத்து வினா எழுத்துன்னு நம்ம பார்த்தோம். சுட்டெழுத்து வினா எழுத்து, சுட்டெழுத்து வினா எழுத்து. சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ, ஆ இ உ. வினா எழுத்து ஏ யா ஆ ஓ ஏ. அதில் பாட்டுங்க அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பிரிக்கிறாங்க. அகச்சுட்டு அவன் இவன் யார் இது அவை எது. புறச்சுட்டு அப்பள்ளி அவ்வீடு அம்மரம் இந்நூல். இந்த அகச்சுட்டு பிரித்தால் பொருள் தராது, புறச்சுட்டு பிரித்தால் பொருள் தரும். இதில் சுட்டு திருப்பின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆ என்பது அந்த, ஈ என்பது இந்த, அந்த வீடு இந்த நூல். அண்மை சுட்டு பாருங்க, ஈ இவன் இவள் அது இவை இம்மரம் இந்நூல். செய்மை சுட்டு பாருங்க, அவன் அவள் அது அவை அம்மரம் அந்நூல். அகவினா ஏ யா ஏ. புறவினா ஆ ஓ ஏ. அகவினாவுக்கு எடுத்துக்காட்டு என்ன, யார் யாது ஏன். புறவினாவுக்கு அவனே அவளே நீதானே நீ தானே. அடுத்து பாருங்க, தன் எழுத்துக்குடன் சேர்வது உடல்நிலை மெய்மயக்க எழுத்து. ஓகேங்களா? தன் எழுத்துக்களுடன் சேர்வது உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். தன் எழுத்துக்களுடன் சேர்வது உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். உடல்நிலை மெய்மயக்கம் மட்டும் இடம்பெறும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கா ச தாப்பா. காச தாப்பா, செலவுக்கு காச தாப்பா. அப்போ தன் எழுத்துக்குடன் சேருவதே உடல்நிலை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க, உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. தன் எழுத்துக்களுடன் சேருவது உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கத்தை மட்டும் இடம்பெறும் எழுத்துக்கள் கா ச தாப்பா, அந்த 4 எழுத்து தான். பாருங்க, உதாரணம் பாருங்க, பக்கம் பக்கத்திலே இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அச்சம். ஓகேங்களா? தந்திரம், அப்பம், எச்சம், மொத்தம், சாத்தான், கப்பம். எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு பாரு. காவுக்கு பக்கம். ஓகேங்களா? அதாவது பக்கத்திலே அதனுடைய எழுத்து இருக்கும், அதுதான் உடல்நிலை மெய்மயக்கும். அடுத்து பாருங்க, சாவல அச்சம், தாவல தந்தரம், அப்பம் பாவல. கீழே பாருங்க, எச்சம், மொத்தம், சாத்தான், கப்பம். பிற எழுத்துக்களுடன் சேரும் நிலை அதாவது எதுனா, இது தன் எழுத்துக்களுடன் சேர்வது, பிற எழுத்துக்களுடன் சேர்வது வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். அப்போ தன் எழுத்துக்களுடன் சேர்வது உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள், பிற எழுத்துக்களுடன் சேர்வது வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். உடல்நிலை மெய்மயக்கத்தில் இடம்பெறும் உடல்நிலை மெய்மயக்கம், அதாவது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் இடம்பெறும் எழுத்துக்கள் ரா லா. பாருங்க, உதாரணம் சார்பு, தேர்தல், உயர்வு, வாழ்க்கை, வாழ்பவன், சூழ்க. பிற 12 எழுத்துக்களுடன் இருவகை மெய்மயக்க எழுத்துக்கள் ரா நா. ரா நா. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? இதுவரை பார்த்தீங்கன்னா சொல்ல மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதாவது எழுத்துக்களில் நம்ம என்ன பார்த்தோம்? எழுத்துக்களில் நம்ம எழுத்து இலக்கணத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். எழுத்து இலக்கணத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? எழுத்து இலக்கணத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சொல் இலக்கணத்தை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம். ஓகேங்களா? அப்போ இலக்கணம் 5 வகைப்படும். ஓகேங்களா? இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் அப்படின்னு 5 இலக்கணத்தை நம்ம பார்த்தோம். 5 இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருதும் இதில் சிறப்பான இலக்கணம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பொருள் இலக்கணம் மட்டும்தான் சிறப்பான இலக்கணம். சிறப்பான இலக்கணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள் இலக்கணம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாப்பு இலக்கணம். ஓகேங்களா? எழுத்து, அசை, சீர், தலை, அடிதொடை அந்த இது வரப்போ நம்ம பார்ப்போம்.
யாப்பிலக்கணம் யாப்பெரும் காரிகை அப்படிங்கிறவர் எழுதின நூல் தான் யாப்பெரும் இலக்கணம், யாப்பிலக்கணம். அணி இலக்கணம், அணி இலக்கணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஒரு செய்யுளுக்கு அழகை தருவது அணி இலக்கணம். அணி என்றால் அழகு என்பது பொருள். அணி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம். அப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா இலக்கணம் 5 வகைப்படுதலை நம்ம இந்த எழுத்து இலக்கணத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஓகேங்களா, எழுத்து இலக்கணத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் நம்ம சொல்லிலக்கணத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.